நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? வானத்துல நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும்னா மழை விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் சட்டியோடு படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவில் பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிடிக்கவும் முடியுமா? நீ பள்ளிக்கூடம் போனா புடுங்குற மாதிரி இருக்குமா? அப்படி தூக்கி விட்டு வர்றா பெரிய தாள் சண்டியர் மயன். சித்தப்பா என்னப்பா எங்க சித்தி நல்லா இருக்காங்களா சித்தப்பா? எங்க சித்திக்கு குழந்தை பிறந்துருச்சா? வளகாப்பு கூட சொல்லி உள்ளே சித்தப்பா. என்னப்பா எங்க சித்தி நல்லா இருக்காங்களா? என் தாய் மீனாட்சி நல்லா இருக்கா? அப்பா சித்தப்பா என்னடா தகப்பா சொல்றா? வளகாப்பு சொல்லலாம் பார்த்தேன். நீ இருக்கிற 7 வகை சோறையும் நீ ஒரு ஆள் தின்றுவேன்னு சொல்லலப்பா. சித்திக்கு குழந்தை பிறந்துருச்சுப்பா. சந்தோஷம் சித்தப்பா. எனக்கு தம்பி பிறந்திருக்காளா? அது என்ன இளவனே தெரியல. அமெரிக்காவை கொண்டு போயிருக்காங்க ஐஸ் பெட்டியில் வச்சு. என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்னமோ இளங்குடி மாதிரி மட்டும் வந்து விழுந்துச்சு என்னன்னு. ஆமாப்போ. ஆனா சின்ன ஊசரை காப்பாத்திட்டேன் மயனே. அப்ப எங்க சித்தி செத்துருச்சுப்பா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? சித்தியை எரிச்சிலா புதைச்சிலாங்க? அது போலீஸ் கேஸ் ஆயிரும்னு ஆட்டு தடத்திலே புதைச்சிட்டேன். போட வெண்ணமேனே. இங்க நான் வந்தாப்புலையே ஒரு கடல் தவளை. என்ன சாமியாரு? சாமியாருன்னா அத்தனை லட்சணம் இருந்தாத்தான் ஜாமியார். நீ ஜாமியாரா? என்னமோ வரப்பு ஓட்டிட்டு காசு கொடுக்காம வரப்பில் உட்காந்தது மாதிரி நீ ஓ முகரைங்க. சாமியார்னா என்ன பேசுவோம்? பேசுவோமா? ஏய் புரோக்கல் புரோக்கல் புரோனா ஒரு ஆள், புரோக்கல்னா 2 ஆள். பேச்சு என்ன? இருங்கப்பா இங்க கவனிங்களேன். அன்றாட விவசாய நிலத்தில் விளையக்கூடிய மனிதன் உயிரை காப்பாற்றக்கூடிய காய்கறியாப்பட்டது தெருக்களிலும் சாக்கடை ஓரத்தில் தான் வைக்க முடியும். அதுக்காக ஒரு வயசான ஆத்தா அந்த ஆத்தா அப்பெல்லாம் பானிபூரி வைக்கிறீங்கள, நீ போய் மதுரை சரவணா ஸ்டோரை எதிர்த்து நீ பில்டிங் கட்ட முடியுமா? என் தாய் மீனாட்சி காப்பாற்றுவா. அது காப்பாற்ற முடியாதுன்னு சின்ன பண்ணி என்ன பேசுகிற? சாலை ஓரத்திலே ஒரு கத்திரிக்காய் 1 கிலோ வத்தா அந்த வயதான மூதாட்டிக்கு 1 ரூபா 2 ரூபா தான் கிடைக்கும் கிலோவுக்கு. அவன் அங்கே தானே வைப்பா எங்கள் ஆத்தா. அது போய் ஏசி கடை பிடிச்சி விற்குமா? நீ போடாங்கோத்தா. செருப்பு ஒரு சொல்கிறார், மனுஷன் காலில் ஓடுற சாப்பிடக்கூடிய சாப்பாடு காய்கறி சாக்கடை ஓரத்தில், மனிதன் காலில் ஓடுற பாதரட்சி செருப்பு ஏசி கடையில். உண்மைதான். செருப்பு விலை உனக்கு தெரியுமா? 10 லட்ச ரூபாய்க்கு செருப்பு இருக்கு உனக்கு தெரியுமா? பிராண்டட். ஓகே ப்ரோ. அப்போ அவ்வளோ தொகைக்கு காசை கொடுத்து நம்ம வாங்க வைக்கக்கூடிய அவன் அந்த செருப்பை ஏசியில் வைக்காமல் சாக்கடையில் ஒன்று முக்கிய வைப்பேன். என்ன பேசுகிற? இது பேச்சா? ஆஹா. மனுஷன் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே இன்னைக்கு வேற மாதிரி வந்துச்சுப்பா. அப்படி தான்டா சிங்கம். அவன் ஒரு ஆள் தான்டா எனக்கு ஆதரவாக இருக்கேன். நீ கண்டாலிமையே நிலையா நேன்ட்டியாடா. நல்ல டயத்தில் தட்ட மாட்டேன். ஆஹா ஓஹோன்டுவேன். ஆஹா. தம்பி அண்ணன் என்ன தெரியுமா சொல்கிறேன்? மாதிரி வீட்டுகளில் சமைக்க தேவையில்லை. இப்போ டெலிவரி பாயின்னு இருக்கேன். இந்த டெலிவரி பாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சில ஆளுங்க டெலிவரி பாயாக டெலிவரி கேலை தூக்கிட்டு போயிடுறேன். ஒரு சிலர்ன்ட்டேன். இதே உண்மை நடக்குது. இப்போ பேப்பரில் பார்த்தேன். இவன் ஏற்கனவே அப்படி இருந்திருப்பேன்.
உணர்ச்சி வசப்பட்டு வந்தார் சாமியார். நான் சந்திக்காத சாமியே கிடையாது. சொல்லுங்க சிங்கம். 21 வருஷமா 16 வயசுல நாடக உலகத்துக்கு வந்தது நான் தான்டா. சூப்பர்ரா. எதுக்கு வந்தேன்னு தட்டுறானா இல்லை எதுக்கு தூக்க வரிசையில் தட்டுறானா எறும்பு கடிச்சு பிடிச்சாடா? திட்ட வேணாம், நாளைக்கு காலையில் எரிச்சிரு. ஏன்னா நீ ஊரை கருத்து போற மாட்டேன், மாவட்டத்தையே கருத்து போடுவேன். விலங்காப்பைய மேனே இங்கே எவ்வளோ கட்டி கரையறே உனக்கு அடித்த போதைக்கு பகுமான. ஐயோ என்ன பயப்பேன் அப்புறம் என்ன? அது எங்கள் அண்ணன் தான் லூசி பைய. பொம்பளையால இருந்துச்சு வீட்டுக்கு போங்கத்தா, போய் சாணியோட போங்க அண்ணே, சாணி வரைக்கும் போங்கன்ட்டேன். பரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவே இந்த புத்துரு ராமா. ஏய் போறையா விபூதி அள்ளி போட்டேன்னு வை, ஓதம் 12 டன் ஆயிரும். இங்கேயும் மிதந்துக்கிட்டே தெரியும். 12 டன்னுனா பாரு, கண்டனர்ல ஏற்றிருப்போன்னு. என்ன அந்த ஓதம் அத்தை தண்டி இருக்குமாண்ணே? ஏன் கவக்கம்பட்டை கழிச்சு பார்த்துட்டு வரையா மூடு. வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச பாபுன் எம்கேஆர். அதுக்கப்புறம் புரட்டா சூரியன் திரைப்பட நடிகர் அவருடைய மாமா ராசாக்கூர் மண்ணின் மைந்தர் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவேனா. இவங்க எல்லாம் பார்த்துருக்கே மாட்டாங்க, தைது எடுத்தாங்க. இதே எரிச்ச மதுரா இருக்கு. அவரெல்லாம் செத்து 10-15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவன் வருஷம் திரும்பல. நீ பேசாம இருப்பா, செத்து போயிட்டானே அவர் சொல்லுவார். அவன் கேதம் சொல்ல வந்தியா? அவன் தன்னால வசனத்தை மறந்துட்டேன், நகல முடியல, முட்டைக்கு சேர் மாட்டிக்கிடுச்சு பின்னாடி. ஒண்ணுக்கு இருக்குதுன்னு அதுக்குதான் அவன் உட்காந்துருக்கேன். நீ எரிச்சல கிளப்பிட்டு போப்பா. யூடியூப்பும் மகுறாங்க. இந்த பாரு ஏத்தாய், அதுக்கு ஏன் முக்காடு ஓட்டு போற காக்கா பொண்ணா தலையில? அடுத்த ஒரு சேலையை தூக்கிட்டு போயிடாத. உன்னைய வச்சுக்கிட்டு செல்லத்தாயி அந்த தார்பாயில ரவுண்டா உட்காந்துருக்குல்ல, அது ஏன் இங்கே உட்காந்துருக்கு? நாடகம் பார்க்கல ஏன்னு அந்த விரிச்ச தார்பாய் இன்னொரு பொம்பளையால் விட்டு இதுக ஊட படுத்துருச்சு. இவளை எழுப்பி விட்டா நாளை பொண்ணை நம்மளுக்கு குழம்பு வச்சா தரமாட்டாளுங்க, தாலிக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டாளுங்கன்று அது செக்யூரிட்டியாக உட்காந்துருக்கோம். அந்த வாரு உண்மை அதான்டா. அது நாடகம் பார்க்க உட்காரல, சக்காலத்தி ஆக்கிட்டு மண்ணில் பிறண்டு படுத்தாலும் ஒரு சுருட்டிக்கிட்டு போயிடலாம். ஆன்னு ஒரு பொம்பளை நினைக்கும் போது நினைக்கும், அப்பாடா இப்போ சுருட்டிட்டு வீட்டுக்கு போயிடும்னு மறுபடியும் படுத்துக்கிறோம். கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாடும் சாமியாரையா, மண்ட மேல பாடும் பாடும் சாமியாரையா. முறியம் பாட்டே வெரைட்டி பண்ணிட்டாங்க. பலன கோதம் ஓ ஏ பலமெர கோதோ பழனி மாலா சுதா. வண்டர்ஃபுல் சாங். அது மாதிரி நானும் இப்போ வெரைட்டிஸாக கம்ப்யூட்டர் காலத்து அந்த மாதிரி கேனகத்தில் பேட் பேடும் சாமியாரியோ கிலோ 30 ரூபா 2 ரூபா. இருக்கும் இடத்தை விட்டு எல்லாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத எங்கோ அழகிறான் ஞான தங்கமே. ஜீவன் ஏது மாறியானடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. ஜீவன் நாணயம் என்னவென்பேன் ஞான தங்கமே ஞான தங்கமே. பாட்டு வரி தெரியல முண்டைக்கு. யார் யா நீ? யாருங்கிற நீ? யாரியா வேணா 2-3 யூரியா இருந்தா அள்ளி விடு. தம்பி யாருன்னு கேட்கிறேன் உங்களை நான். நம்பியார் வந்து நம்பியாரா? தம்பி யாருன்னு கேட்கிறவங்கள நான். தம்பி யாருன்னு என் தம்பிக்கு பிறந்த பிள்ளைய போய் கேளு, கைதட்டலாம். சும்மா கிடையாது பாரு, ஒவ்வொரு கோமியும் விலை மதிக்க முடியாத கோமியம். டேய் டே கிடையாது, டே நைட். டே நைட்டா? நீ பேசி பாரியா, நீ பெரிய ஆளுந்தே நான் உன் கூட நாடகத்துக்கு வர பயப்படுறேன். இல்ல நீங்க யாரு கேட்கிறவங்கள நான். நான் யாருன்னு கேட்கும் போதே இவர் இப்படி போனது. பூராமே கண்டென்ட்டுக்கு வருவாங்க, ஒரு ரூம் பாய். இல்லையா நீங்க யாருன்னு கேட்கிறேன். நீங்க யாருன்னு சொல்லும் போதே புவனேஸ்வரி மையனை வந்து அரிநாச்சி மையம் அறுவாட்டை வெட்டினது. இல்ல
தற்சமயம் ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி காளிமுனியா கோயில் காலை. அந்த காலையை ஒரே முனப்போடு அடக்கிய தீர்வம் என்று வெற்றிவாக சூட காத்திருக்கின்ற மதுரை மாவட்டம் காரியப்பட்டி அருகாமுள்ள மருதங்குடி ஐயனார் செவன்ஸ் வீரர்கள். லாஸ்ட் பார் 2 minutes. மாடு கொண்டு வரலங்க, மாட்டு சாணியை கேரளாவுக்கு ஏத்துருவேன். இல்ல நீங்க தான் அரை லூசுன்னு பார்த்தா உங்களுக்கு சார்ந்த முக்கால் லூசா இருப்பார் போல. லூசு லூசுனா யார் யா நீ தான் கேட்ட? ஏயா அப்படி கொடுக்காத மடு ஆடுது மகாலிங்க. கபக்கம்ப வச்சு முட்டு கொடுக்க முடியாது என்னையால் என்னையாரு தம்பி. என்ன தம்பி சாமுடு நான் புத்துரு உனைய குத்துரு. வேடிக்கையான மனிதனா இருக்கு. வேடிக்கையா இருந்தா சிவாஜி வெடி வச்சு விடு, அதே வேடிக்கை காமிக்க முடியும். உன்னை பேசவே விட மாட்டேன். நீங்க யாருன்னு கேட்கறவங்களா? நீங்க யாருன்னா எங்க அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. அதுதான் உண்மை. எங்க அம்மாவோட பொண்டாட்டி எங்க அப்பா தான். என்னடா அம்மாவோட பொண்டாட்டிங்கிற? சரி தாயி என்னடா இருந்தாலும் புரியாம பேச. ஒரே வெள்ளத்தில் போகும்போது ஒவ்வொருத்தையும் மாட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஒருத்தையும் பொண்டாட்டியை காணாமல் தெரிவிக்கிருந்தானா, ஒரு ஆள் மட்டும் தீப்பெட்டி பிடிக்கல, செய்தி பிடி பற்ற வைக்கலன்றானா. அதே நீ விளங்காப்பைய மேனே அண்ணே விபூதி அள்ளி போட்டேன்னா ஓதம் பண்ண இழுத்துக்கிட்டே மேவி திரிவ. உனக்கு 12 கிலோவா 6 கிலோவா? எதுக்கடா எனக்கு வண்டலுக்கு யாரு நீங்க கேட்கறவங்களா? அப்பாவோட அம்மா இருக்குல்ல? ஆமா, அப்பாவோட அம்மா தான் அப்பாவுக்கு பெரியம்மா. அப்பாவுடைய அம்மா எப்படா பெரியம்மா வர முடியும்? பொருந்த சொல்ல வேண்டாம் ஐயா. அப்பாவுக்கு பெரிய அப்பா என்ன சொல்ற சாமி. தம்பி யாரு நீங்க? பிள்ளையார். அதுக்கு அவனே சேவலையா? ஐயா இவ்வளவு அழகாக வந்து நிற்கும் போது எனக்கு பிள்ளையாருன்னு சொல்லி சொல்லலாம். எப்பா எப்பா அப்பா ஐயப்பா பிள்ளையார் அப்பா பெரியப்பா. பிள்ளையார் அப்பா அவங்க அப்பா தானே, அப்புறம் எப்படி பெரியப்பாண்ட? நீ என்ன சொன்ன? அப்பாவுக்கு பொண்டாட்டி பெரியமாண்ட நீ சொல். 65 ரூபா சம்பளத்துக்கு எத்தனை தடவை வருவேன்? நீங்க யாருன்னு கேட்கறவங்களா? அப்பாவை அம்மாவை மறுபடியும் வரேன். அப்பா வந்து அம்மாவை பொண்ணு பார்க்க போனார்ல, பொண்ணு பார்க்கும் போதே ஊரில் கம்மா மீன் ஏலை விட்டது. அப்போ ஏலை விட்டும் போதே அவன் தூண்டியை போட்ட முருகன் கட்லா மீனுக்கு பதிலாக உள்ளே கிடந்த ஒரு பொம்பளை பாவாடையை போட்டு தூண்டியில் இழுத்து குளிச்ச முட்டை. அதுக்கு எதுக்கு இங்கே போய் முங்கலிச்சா தூண்டியில் வந்து பாவாடை சிக்காதா? என்ன அதிசய புலாக்க பேசுகிறாங்க. ஏண்டா வெளியே வந்து வந்தது கண்டசாமி தண்ணிக்குள்ள இருந்து வந்தது, தண்ணிக்குள்ள ஆட்டிக்கிட்டு வந்தேன்ல. என்னங்கடா அதுங்க? ஆமா 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 அப்பா இருக்காருல்ல? ஆமா ஆமா கிடையாது கரடி. நீ சொன்னது வந்து ஆமதிச்சண்டா உண்மைதான். சரின்னு தம்பி கோப்படாங்க, அவன் சின்ன பிள்ளை கோப்படாங்க. சாமி ஒரு சட்டையை தச்சு போடுங்க சாமி, மடு ரொம்ப பெருசு. என்னை பார்க்கும்போது யாரும் தெரியுதா? நாரதர் பூனா சொன்ன பேசக்கூடாது மகாலிங்க. மிஸ்டர் அஜித் குமார் அடிபன். என்ன யாரும் தெரியுதா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க மண்டையில கொண்ட ஓட்டுருக்கும். என்ன கேட்டீங்க சாமி? என்ன யாரும் தெரியுதான்னு கேட்டேன். தங்கள் தெரியவில்லை. நான் இறைவனுக்கு நிகரானவன். எலி பிடிக்கிறாளா? இறைவனுக்கு நிகரானவன். தேவலோகவாசி. கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன். நான் உன்னை விழுத்தாடி போட்டு வாய்வேன். கூடு விட்டு கூடு வந்தா நாங்க வீடு விட்டு வீடு வாய்வோம். வரிக்கட்டு இதாயிடுச்சுன்னா இது அடிச்சிடும். தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான். அவர் வெள்ளமை பெற்றவன். தண்ணியிலேயே இங்க தண்ணி மேல நடந்தா நாங்க நீச்சல் அடிப்போம்னு சொல்ல வந்தாங்க. நான் சும்மா நடந்து போவேன்னு சொன்னேன். பெருசா சிறுசாக்குவன். ஆக்கிட்டு போங்க, நான் குழம்பு வைக்க வர்றேன். சிறுச பெருசாக்குவேன். எனக்கு இப்பத்தே ஐயா கோப்படாம கோப்படாம தம்பியை விடுங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா. இந்த பெருச திருசாக்க சொன்னீங்க. ஆமா, அது நம்மளுக்கு தேவையா இல்ல? சரி நாத்தா பொளந்துருவேன்.
தர மாட்டேன். ஒரு மயிர் வேணும். வேண்டாம் போயா போயா. எனக்கு என் பொண்டாடிக்கு தினமும் சண்டையா வருது ஐயா. ஐயா ஐயோ ஆரம்பிச்சுட்டானே ஆரம்பிச்சுட்டு இவனை புடி தம்பி. குடும்பத்துல சொல்லுங்க சொல்லுங்க அழுகாம சொல்லுங்க சும்மா அழுகாம சொல்லுங்க. அழுகாம நான் எப்படியா இருக்கிறது? கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. சரி 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 விடு. ஒரு தடவை தானே 50 ரூபா பிடிச்சிக்கிறேன். அந்த எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டையா. என்ன அழுகாம சொல்லு தம்பி. அழுகாம சொல்லுங்க. வாவ் மெடிக்கல் மிராக். அழுகாம சொல்லுங்க. என் பொண்டாட்டி தினமும் சண்டை வராயா. ஏன் குழம்புது வைக்கலன்னு அடிப்பியாண்ணே? ஐயோ அப்படியெல்லாம் நான் வேற எதுவும் லோனுக்குன்னு வாங்கிட்டியா? லோன் வாங்கி பழக்கம் இல்லையே. வேற எதுவும் 2 இதுக்கும் கிச்சு புச்சு சண்டை? இது புது நடக்கலடா. நடக்கல ஏண்ணே கடல் உள்ள வாங்கிருச்சா? மிதப்பு கட்ட மிதக்கலையா? அங்கதான்டா சங்கதி இருக்கு. அப்படியெல்லாம் நடக்கணும்னா அவ கொஞ்சம் பெருசாக சொல்றாடா. என்ன வச்சு வாங்க ஐயா 3 குஞ்சு 10 ரூபாய்ண்டு கலர் குஞ்சு வாங்கிட்டு வந்தங்கய்யா. சரி சரி வாங்கிட்டு வந்ததுல இருந்து அந்த குஞ்சு அப்படியே தாங்கய்யா இருக்கு. இது இறகுற போட்டு விடுறது. பூர்ணம் மருந்த போட்டு விடு நல்லா. அது அது சாப்பிட்ற மாதிரி ஏதாவது போட்டு விடுறேன்னு. அது சாப்பிட்ற மாதிரி நான் யாரோ எங்க போய் தேடுறது? மேலூர்ல கம்பு வாங்கி போட்டா அது விக்கிக்கிறது. கம்பு போடுறியா? ஒட்டிக்கிறது தம்பி அவர் விடுங்க பேசட்டேன். போங்க சாமி கேள்வி கேட்க விட மாட்டியா? அப்படியாவது நீங்க மனசு வச்சு சரி என்ன ஆனா என்ன கேட்டாலும் தருவேன். சரி நிறைய அங்க சொத்து பொத்தெல்லாம் இருக்கு. சரி உங்களுக்கு தான் கூட தர்றேன். என் சொத்தை கூட தர்றேன். சரி எப்படியாவது இதை மட்டும் பெருசா. ஐயோ நேரனாலும் நீ புடிச்சிருவ. நீ பாடலாம் என்ன தம்பி. நீங்க என்ன செய்றீங்க? சொல்ற மாதிரி பதமா சொல்லி பக்குவமா சொல்லுங்க. கேப்பாப்ல. ஐயா அவனுக்கு காதை செவிட்டுக்காது. செவிடனா? என்ன செய்றீங்க? சொல்றது கேட்கறனா 2 தட்டு தட்டி விடுங்க. ஒரு குச்சி எடுத்து 2 தட்டு தட்டியா சரியா போயிடும். தட்டுற நேரம் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு கழுத்து நீட்டுவேன். அது வாடு கொஞ்சம் சிந்தாவே அடிச்சு கூடாப்புல சொல்ல போறேன். சிறுசு பெருசாக்கக்கூடியவன் நான். ஓ மறுபடியும் வியாபாரம் பக்கம் வந்துட்டாங்க. ரேட்டு எதுவும் வாங்குறீங்களா? ரேட்டு வாங்குறேண்ணா. இல்லை நான் இப்போ கழட்டி கொடுத்துட்டு போறேன். நீங்க கொஞ்சம் பெருசாக்கி போடா. அவன் சாமியார் நினைச்சியா இல்லை சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மருந்தளிச்சு கொடுக்கறதுக்கு? ஓ உலக்கம் அப்படித்தாயா இருக்கு. நீ வேற விளங்காம நினைச்சே. என்ன ஆகுன செம்பரியா நாரத மகரிஷி அப்பட்டவன் நான். அதே முட்டை பச்சியா? நாரத மகரிஷி. அதுக்கு என்னப்ப? தபஸ் செய்யக்கூடியவன். யாரை செய்வேன்? கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன். எதையே பாயா தண்ணி மேல நடக்கக்கூடிய அவ்வளவு பெரிய வெள்ளமை பெற்றவனையனா. என் தந்தையாகப்பட்டன் பிரம்மதேவன், என் தாயாகப்பட்டன் கலைவாணி. உங்களுடைய பெயர்? உங்க அப்பா எனக்கு தெரியுமே. போன வாரம் மேலூருக்கு மாடு வாங்க வந்திருந்தாருல. அட யாங்கடா நீங்க வேற. அடே அந்த பிரம்மண்டா. எங்க இருக்காரு? கர் கர் 4 கோடி 7 தொட்டம் 84 ஜீவராசி. நல்லா நீங்க அறிவுரை நோனி நோனி அபச்சர அபச்சரமையா தம்பி. அப்படிலாம் இல்ல தம்பி. 4 கோடி 7 தொட்டம் 84 ஜீவராசியும் படையக்கூடியவன் என் தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். உலகத்துடைய உயிர் ஜீவன் அனைத்தையும் படைக்கக்கூடியவன். ஐயா படம் போட்டீங்கன்னா இப்ப எல்லாம் தார்பாய் மேல ஓடுங்க. தண்ணி படைக்கக்கூடியவன், உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவன். உற்பத்தி பண்ணிடுவீங்க. ஆமா பார்த்தாலே போதும். நாங்களாம் பார்த்தாலே போதும். பார்க்கிற பார்வையிலே வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவன். நாங்க பார்த்தாலே போதும். என்ன செய்யும்? அதாவது கரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவன் நான். பார்க்கிற பார்வையிலே. ஆமா பார்த்தாலே குழந்தை வர. ஆமா 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 நான் பார்த்தாலே போதும்.
எவ்வளவு பெருமையான விஷயம் நீங்க பார்த்தாத்தே. ஆமா ஆட ஆரம்பிச்சுட்டா. நீ வாட்டி அடிச்சு போன நான் முடிச்சாத்தாடா. எல்லைக்கு வந்துட்டேன். உங்க பார்த்தாலே பிள்ளை வரக்குமா? நீ போய் மூடு போ. சரி அவன் நினைச்சிட்டேன். உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வச்ச பேருக்குத்தான் அரிநாச்சி கோயிலுக்கு போகும்போதே முனியாண்டி கோயிலுக்கு குறை வந்துடும்னு ஐயா பின்னாடி 7,000 ரூபாய் முடிஞ்சு வச்சது. என்ன ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் கோயிலுக்கு போக ரெடி ஆகுறாரு. ஐயா அவன் எலும்பை உருவி போடுவாங்க. எலும்பு என்னவே இருக்கா இன்னைக்கு இங்கன்னு விழுந்துருச்சா? நேற்றுலாம் காரைக்குடி பக்கம் நாடகம் ஒரு கிட்னி விழுந்துருச்சு. செம்மனை தொடச்சி ஒட்டி வச்சுருக்கேன். லேஜா அவனை போய்கிட்டு. எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன். நம்பிராஜன். அம்மா பெயரு நங்கு நங்கா மோகினி. நங்கை மோகினி. ஊர் சிற்றூர், நிலம் குறிஞ்சி நிலம், வேலிமலை சாரல். பெண்களுடைய பெயர்கள் பொங்க வைக்க போறியா? பெண்களுடைய பெயர்கள் கேட்டேன். என்னடா ஏடிக்கு புட்டியா பேசுறாங்க. பொங்கங்கிறான், நங்கங்கிறான், குங்குங்கிறான். பொச்சுத்தா. என்ன பச்சைத்தாவா? யார் யார சொன்னீங்க? பச்சுத்தா தங்கச்சி வள்ளி. அடுத்த பெண்மகள் இன்னொருத்த மொட்டாட்டி. வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். நீ லேசாக உரைச்சிக்கிறியா? நீ ஒரு 200 ரூபா மட்டும் கொடு. 3 ரூபா நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். கிடையாதியா? அடுத்த பெண்மகள் இது தவறாக நினைக்க கூடாது. அப்போ நம்ம மோந்து பார்த்துட்டு போ. மோந்து குளிச்சுட்டு போன்னேன். புட்டு புட புட்டு அப்புறம் தெரியுமா? அப்புறம் விடக்கூடாது, ஒட்ட வைக்க முடியாது. வேணா அவிச்சு விட்டு போ. சரிதானே ப்ரோ? இது என்ன சாமி? கை கட்டை என்னுடைய பாடலுக்கு இசையமட்டக்கூடியது. செப்பல் நான் பாட்டுக்கு அடிச்சுக்கிறேன். எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்போ கப்பா அடிச்சுக்கிறேன். ஆமா ஆமாம். என்னுடைய பாடலுக்கு இசையமட்டக்கூடிய கருவி நான் பாட்டுக்கு அடிப்பேன். அங்கிட்டு போய் அடிச்சு விட்டு வா. போய் அடிச்சு விட்டு அங்கிட்டு போங்க. கட்டையை தர்றீங்களா? எதற்காக? 4 குட்டி காய் அடிக்காம போய் அடிச்சு விட்டு. காய் அடிக்கிறதா? செப்லா கட்டை இசை கருவி இது. வாடகை கூட வாங்கிக்கட்டுமே. ஒரு மாதிரி அந்த பிள்ளைய அப்படின்ட்டு போறாரு. என்னன்னு அழைத்து வாருங்கன்னு சொல்றாரா? சரி மாதிரி. ஆனால் எச்சி ஒழுதுச்சு. அழைத்து வாருங்கள் சொல்றாரா? கேட்டா சொன்னாரா? அழைத்து வாருங்கள் என்றா உங்களுக்கு என்னன்ற தெரியுமா? தெரியவில்லை தம்பி. எத்த பல்ல முட்டியாந்து விடுங்கடான்றாரு. முட்டியாந்தா? ஏ வையகமே, ஏ வானகமே, எனக்கு பொங்குது. வையகமே வானகமே பொங்கத்தாண்டா செய்யும். வானம் இருந்தா பொங்கத்தான் செய்யும். எனக்கு மரியாதை முக்கியம் ப்ரோ. இத காட்டுலயே இருக்கிற அதுல இருக்கிற மரியாதை எதுலயும் இருக்காது. ஊட்டி விடுறதுல அப்புறம் அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கிடுவான். ஆபீஸ் எங்கே போடுவான்? ஆபீஸ் மேலூர்ல போடுவான். இன்னும் கொட்டாமட்டில் ஒன்று போடுவான். கீழே வளவு? ஆமா கீழே உள்ள அவ்வளவா கூட்டம் வருமா? வருவாங்க இளைஞர்கள். வருவீங்களாப்பா? உங்களை நம்பித்தான் நாங்கள் உங்களை நம்பித்தான் கப்பலிங் வியாபாரம் பண்ண போறோம். கண்ணே கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்துட்ட எப்பிரவி தம்பி அஞ்சாத சிங்கமே. தம்பி கூட பிறந்துட்ட உமத்துற ஓடானி கொடியா வாழ்வாயா. எந்த அண்ணே உலகத்துல தம்பி மடுவில் வாங்கி வச்சாங்க. வாங்க ப்ரோ. அவனை இல்லடா அந்த பிரயத்தினி பயமைனா இல்லு. கண்ணே எண்ணி தொட்டு அள்ளி கொண்ட மண்ணல் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சு தொட்டு பின்னி கொண்ட கண்ணில் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பாய் கூடவா. அன்பே ஓடிவா அன்பாய் கூடவா. ஓ பைங்கிரி தினமும் எண்ணி தொட்டு அள்ளி கொண்ட மண்ணல் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம் சொர்க்கம் சொர்க்கம்
கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து விடு அன்பே ஓடிவா அன்பாய் கோணவா அன்பே ஓடிவா அன்பாய் கோணவா தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மண்ணல் பேரும் எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தண்ணீர் தான் ஆடும் நிலவே மின்னல் மின்னல் கொடி போராடும் கண்ணல் கண்ணல் ஒளி நீ பாடு குயிலை கற்றுக்கொள்ள நிற்காது தெரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை கட்டி வைத்த பைங்கிலேயே உன்னில் நானடி என்னை தொட்டு அள்ளி கொண்ட மண்ணல் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சி தொட்டு பின்னி கொண்ட கண்ணல் எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி எதுக்கு கூப்பிட்டீங்க ஆனா எங்க தூக்கி கரசம் பண்ண அல்றியான் பண்றான் ஏன் மாமா நாரத மகரிஷி எங்க இருக்கிறார் நாங்க தெரியாது அழைத்து வாருங்கள் நீ என்ன தலையில கைய வச்சு சாமி ஆசீர்வாதம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு இந்த பொம்பளையே காட்டப்பட்டு வயசுக்கு வந்திருக்காரு சுத்திக்கிட்டே இருக்காரு அச்சம் மாண்டான் கோயில்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா 3 சுத்து சுத்தி வரணுமுங்க. நீங்க சாமியார் தானே? ஏ மூலதானா? சரி யாருக்கு மூலம்? பெண்மணி பாடுகிறது. தேனப்பருப்புன்னு தானே சொல்ல வந்தீங்க, கடலைப்பருப்புன்னு கூறவில்லையே. ஆடிப்படி வரவேற்றது அகபகத்தில் வாழ்க்கப்பட்ட ஆண்டு 1900 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், 4 வரிகள் வாழ்த்த வேண்டும். புடவை உறிஞ்சு விட்டு போறேன். அந்த புறத்தில் ஒரு மகாராணி, ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காவல் திருச்சபைக்கு வழி கேட்டாள். சாமந்தி பூக்கள் வளர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. பாவை இதழ்கள் என்றும் கோவை, அமுதரசம் தேவை என இழைக்கும் பார்வையோ. சங்கவண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சூகத்துக்கு அந்தி மாலை. சங்கவண்ண கழுத்துக்கு அவள் சங்கமத்தின் சூகத்துக்கு அந்தி மாலை. குங்குமத்தின் ஈதல் கண்ணம் தந்த வேளை, அவள் கொள்ளை கொள்ள துடித்தது என்ன பார்வை, அது பார்வை அல்ல பாச என்று ஊரடி என்றாள். அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள்
சிவந்திருக்க அவள் பார்த்தால் காமன் திருச்சவைக்கு வடிகேட்டாள். அரரிரோ ஆரிரரிரரிரோ ஆரிரரிரரிரோ. ஏன் சாமி உங்க 2 பேரும் கண்டா வெறிச்சு ஓடுறாரு? ஏன்னு தெரியல. என்ன பண்ண உண்மை சொல்ல. ஏய் பிச்சு அம்மா தங்கச்சி மல்லக்கும் நீ ஏன்டா தலையிலே கை வச்சு? கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா? கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா? கை கொட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? நாணம் இடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் செய்திகள் வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லும் செய்திகள் வார்த்தை வருமா? கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா? தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தா கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா? கொள்ளை துளசி எல்லை கடந்தா வேத சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா? வாழ்க்கைக்கு எல்லை யார் போட்டது? வாழ்க்கைக்கு எல்லை நான் சாத்திரம் தாண்டி தப்பி செல்வதேது? கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா? கை கொட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? செம்பூவே இவளோட ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து வரும். உள்ளம் என்பது உள்ள வர இன்பதுன்பம் எல்லாமே இருவருக்கும். என் உள்ளே ஏதோ உள்ளானது, பெண் உள்ளோ என்ற உண்டானது. ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும். உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் டேய் முகரே பாரு முகரே பாட்டுல எப்படி வருது என்ன? ஆமா அப்படித்தான் பண்ண. உள்ளம் என்பது உள்ள வரைக்கும். அப்படி இல்லைனா உள்ள வரைக்கும் தான் மற்றது ஏறும் இல்ல. எப்போ வந்து ஆடுவாங்க? அச்சோ